மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம கதையோட ஹீரோயின் அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. இதையே நினைச்சு சோகமா இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணி போறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கும். கேமரால இருக்க ஒரு பட்டன் அமுக்கிறனால அவரால் ஈஸியா பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணி போக முடியும். சோ இந்த சான்ஸை வச்சு எப்படியான்னு நம்ம ஹீரோயினை திரும்பி காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நினைப்பாரு. ஆனா அவர் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவரால் அவங்கள காப்பாற்றவே முடியாது. அப்பதான் நம்ம ஹீரோக்கும் லைட்டா புரிய வரும், இவரை மாதிரியே வேற யாரோ இன்னொரு பர்சன் இதே மாதிரி டைம் டிராவல் பண்ணி நம்ம ஹீரோயினை சாகடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க அப்படிங்கறது இவர் புரிஞ்சுக்குவாரு. சோ அது யாரு, நம்ம ஹீரோயினையே அவங்க கொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு அழகான டைம் டிராவல் லவ் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கேட்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கேட்க நோட்டிஃபை ஆகும். சோ வாங்க கைஸ், நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஸ்டார்டிங் எடுத்தனையும் நம்மளுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை தான் காட்டுவாங்க. அங்க அப்படியே அந்த பிரைடு வந்து அந்த ஃப்ளவர் பொக்கே அப்படி தூக்கி போடுவாங்க. இப்ப வரிசையா 4 கேர்ள்ஸ் நிப்பாங்க அதை பிடிக்கிறக்காக. அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஹீரோட என்ட்ரி. நம்ம ஹீரோட பேரு ஜெங். அந்த ஃப்ளவர் பொக்கே அப்படி கரெக்டா நம்ம ஹீரோ கையில வந்து விழுகும். நம்ம ஹீரோவை பார்த்தனுமே அங்க இருக்க எல்லாரும் ஜெங் எப்ப வந்தான், அவனை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. ஆனா நம்ம ஹீரோவா அப்படியே அந்த பொக்கையை எடுத்துட்டு நம்ம கதையோட ஹீரோயினான சிஜி கிட்ட தான் வருவாரு. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஷுவலா அந்த பொக்கையை நம்ம ஹீரோயின் கையில கொடுத்து அங்க இருந்து போயிருவாரு. அப்ப அப்படி நம்மளுக்கு குட்டியா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று காட்டுவாங்க. இவங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப இவர் அப்படி க்ளோஸா வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. அடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுவாங்களா. ரொம்ப நாள் கழிச்சு பேசிக்குவாங்க போல. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நாளைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா மீட் பண்ணிக்குவோமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப தெரியாம நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆகி விழா போவாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு கை வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்குமா. இப்ப நம்மளுக்கு இன்னொரு கேரக்டர் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இவன் பேரு தான் வாங். இவன் தான் அந்த கதையோட செகண்ட் ஹீரோ. நம்ம ஹீரோவும் இவனும் மாறி மாறி லைட்டா முறைச்சுக்குவாங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், சண்டைலாம் போட மாட்டாங்க. ஆனாலும் ஒரு பொசசிவ்னஸ், ஒரு காம்படிஷன்லாம் இருக்கும்ல. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே நம்ம ஹீரோயின் தான் இன்ட்ரெஸ்ட் காமனா. இவங்க 2 பேருமே ரொம்ப நாள் கழிச்சு தான் மீட் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் நார்மலாலாம் பேச மாட்டாங்க, மாத்தி மாத்தி கலாய்க்கிற மாதிரி தான் பேசுவாங்களா. இதுல பாவம் நம்ம ஹீரோயின் தான் நடுவுல மாட்டிக்குவாங்க. ஒருத்த எங்கிட்டு போட்டு இழுக்க, ஒருத்த அங்கிட்டு போட்டு இழுக்க. நம்ம ஹீரோயின் கடுப்பாய் போய், டேய் நீங்க 2 பேரும் பேசணும்னா நல்லா பேசுங்கடா, ஆனா என் கையை விட்டுட்டு பேசுங்க, எனக்கு கை வலிக்குது, நீங்க பேசிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல சை ஓடிடுவாங்க. அடுத்து என்ன, நம்ம ஹீரோ அப்படியே மித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க இருந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், என்னடா நீ இன்னும் அவன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா தான் இருக்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்ப அப்படியே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினையே தான் பார்ப்பான். கூட அந்த வாங்குமே நிப்பானா. இப்ப நம்ம ஹீரோ லைட்டா ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று யோசித்து பார்ப்பான். என்னன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம ஹீரோ இவங்க 2 பேரும் பிடிச்சு திட்டிக்கிட்டு இருந்திருப்பான். நான் இங்க இருந்து போகணும், அதான் உங்களுக்கு ஆசை, போறேன், உங்க வாழ்க்கையில இனிமேல் நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு போயிருப்பான் நம்ம ஹீரோயின் கூட நம்ம வாங்க கூடயும். அடுத்து அப்படியே நைட் ஆயிரும். நம்ம ஹீரோ பார்க்கிங்க்கு வந்திருப்பாரா. அங்க நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறக்கா வருவாரு. ஆனா நம்ம ஹீரோயினா, நீ இங்கே வெயிட் பண்ணி எங்கேயும் போயிடாத, நான் திரும்பி வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கார்ல ஏறி போற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவர் தான் நம்மளுக்கு கேட்கும். பட் அதுதான் உனக்கு கடைசியா பாக்குறதுன்ட்டு எனக்கு அப்ப தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. என்னன்னா நம்ம ஹீரோயினும் வாங்கும் தான் அங்க இருந்து கார் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கும். நம்ம வாங்குக்கு ரொம்ப சீரியஸா அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அன்பார்ச்சுனேட்டா அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிருப்பாங்க. அடுத்து என்ன, இவ்வளவு நேரம் ஹாப்பியா இருந்த எல்லாருமே இப்போ சோகமா உட்காந்து ஒரு பார்ல குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த கல்யாண பொண்ணு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பேரு லியாங். அந்த பொண்ணு ஒரு பாக்ஸ் நிறைய நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு கேமரா மட்டும் எடுத்து இப்ப நம்ம ஹீரோ கையில கொடுக்கும். இதுல நிறைய போட்டோஸ் தான் இருக்கு. சோ அவன் ஞாபகத்தமா இது உன்கிட்ட இருக்கிறதா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த கேமராவை நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாளா. இப்ப நம்ம ஹீரோ அதை ஓபன் பண்ணி அந்த பழைய ஸ்கூல் போட்டோஸ்ல அப்படி பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஏற்கனவே ஃபுல் போதையில வேற இருக்காரா. அப்ப என்ன பண்ணுவாருன்னா தெரியாம அந்த கேமரால இருக்க ஒரு பட்டன் அமைக்கிடுவாரு. அப்படியே அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அப்படி மயங்கி விழுந்துருவாரு. இங்க மயங்கி விழுந்த அவரு பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஸ்கூல்ல எந்த இடத்துல உட்காந்துருப்பாரோ அந்த இடத்துல இருந்து கண் முழிப்பாரு. நம்ம ஹீரோ கூட இது வெறும் கனவு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்குவாரு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயினோட குரல் கேட்கும். என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படி ஷாக்கிங்கா திரும்பி பாப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அங்க இருப்பாங்க. இதை பார்த்துன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி அழுகையாவும் இருக்கும், ஆனா ஒரு விதமா சந்தோஷமாவும் இருக்குமா. அப்படியே ஓடி போய் நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிக்குவாரு. நம்ம ஹீரோயினுக்கு இவன் ஏன் இப்படி பண்றா அப்படின்ட்டு புரியாது. உடனே நல்லா நங்குன்ட்டு அவர் காலையே மிதிப்பாரா. என்னடா இது கனவார்தான் இப்படி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரியாக்ட் பண்ணுவாரு. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா வாங்கு வந்துருவானா. வாங்க பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவனுக்கு ஆக்சிடென்ட்ல ஆயிருந்துச்சு, ஓ இது கனவு தானே, வாங் எப்படிடா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்ம வாங்க, டே ஏற்கனவே நீ அரை பைத்தியமா இருந்த, இப்ப முழு பைத்தியம் ஆயிட்டியா, எந்திரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிருவான். அடுத்து அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்களா. அப்ப நம்ம லியாங் வந்து என்னாச்சு உன் ஃபேஸ் ரொம்ப ரெட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பாங்களா. உடனே நம்ம ஹீரோவும், ஐயோ உனக்கு இந்த கிளாஸ் ரூம் ரொம்ப வெக்கையா இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி ஆயிருச்சு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போயிருவாரு. நம்ம ஹீரோயினுக்கும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி நம்ம ஹீரோ ஏன் இப்படி நடந்துக்கிறானே புரியாது, வித்தியாசமா இருக்கும். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிளாஸுக்கு ஸ்டாஃப் வந்துருவாங்களா. அந்த ஸ்டாஃப் வந்து கண்ணா பின்னான்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திட்டுவாரு. உங்களுக்கு படிங்கன்னு சொல்லி ஃப்ரீ பீரியட் கொடுத்தா நீங்க என்னன்னா ஃபேர்வெல் கல்ச்சரல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தமா பாட்டு பாடி மித்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. இப்ப ஃபுல்லா கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருச்சு, உங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டு வரா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், படிக்கிற நேரத்துல படிக்காம இப்படி பிராக்டிஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது, இதெல்லாம் யார் ஆர்கனைஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரா. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது நம்ம ஹீரோயின் இருப்பாங்களா. அவங்க திரு முடிச்சுட்டு கரெக்டா எந்திரிப்பாங்க. பட் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்துருவாரு. அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா உள்ள வந்து இதை
இதை நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. உடனே அந்த ஸ்டாஃப் நினைச்சேன்டா இந்த மாதிரி வேலையில நீ தான் பாப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ லைட்டா ஒன்று யோசித்து பார்ப்பாரு. என்னன்னா இது எல்லாமே ஏற்கனவே நடந்தது தானே. இதே மாதிரி ஏற்கனவே நடந்தப்ப என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவர் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துருந்திருப்பாரு. ஆனா என்ன அந்த ஸ்டாஃப் ஏன்டா நீ ஒழுங்கா படிக்கவும் மாட்டேன், ஆனா இந்த மாதிரி வேலைனா முதலா வந்துருவே, நீ கெட்டது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து கிடக்குறியா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாஷா திட்டுவாரு. உடனே நம்ம ஹீரோயின் அவன் ஒண்ணு இதை ஆர்கனைஸ் பண்ணல நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஸ்டாஃப் அப்படியே அடுத்து நம்ம ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிருவான். நீ நல்லா படிக்கிறேங்கிறக்காக நீ என்ன செஞ்சாலும் நாங்க கேட்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கியா, எக்ஸாம் வேற வரப்போகுது, இந்த மாதிரி நீங்க பண்றதுனால மித்தவங்க மார்க் எல்லாம் குறைஞ்சிச்சுன்னா நீ யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவ அப்படி இப்படின்னு கத்துவானா. நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துரும். ஸ்டாஃப்னு கூட பார்க்க மாட்டான், அப்படி எகிரிட்டு அடிக்க போற மாதிரி போவான். இதை வந்து இப்ப நம்ம ஹீரோ யோசித்து பார்ப்பாரு. இதே விஷயம் தான் அன்னைக்கும் நடந்துச்சு, இப்போ இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி லைட்டா கையை முறுக்கிட்டு வேமா முன்னாடி வருவான். அந்த ஸ்டாஃப் லைட்டா பயந்துருவான். என்னடா என்ன அடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் ஏற்கனவே என்ன நடக்கும்னு தெரியும்ல, அதனால அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுருவான். சார் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும், நான் ஒரு படிக்காதவன், நான் ஒரு வாழு பையன், நான் கெட்டது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்த்து கிடைக்கிறேன் அப்படிதானே சார் சொல்ல போறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார், நான் கொஞ்சம் யோசிக்காம இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். சோ இந்த வட்டம் மட்டும் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க சார் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவான். இதை கேட்டோனையும் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும். இவன் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்ட்டு. ஏன் அந்த ஸ்டாஃபே ரொம்ப ஷாக் ஆயிருவாரு. ஷாக் ஆயிட்டு சரி எல்லாம் ஓகே தான்டா, இப்போதைக்கு நீங்க எல்லாம் படிங்க, இப்போதைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கட்டும், நீங்க முதல்ல நல்லா படிங்க, நீங்க எப்படி படிக்கிறீங்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நம்ம ஹீரோவே ஏத்த இறக்கமா பார்த்துட்டு அங்க இருந்து அந்த ஸ்டாஃப் கிளம்பி போயிருவான். இப்போ அந்த ஸ்டாஃப் போன உடனே நம்ம ஹீரோ திரும்பி நம்ம ஹீரோயின் கிட்ட தான் சொல்லுவாரு, நீ போய் ஃபேர்வெல் பார்ட்டிக்கான வேலையெல்லாம் பாரு, நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா நம்ம ஹீரோ வெளியே போய் நான் உனக்கு வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எப்படி நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோனும் எப்படிடா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தா ஸ்கூலை கட்டடிச்சுட்டு வெளியே போய் எங்கேயாண்ட்டு ரெண்டுக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிளான் போட்டுருப்பாரு. சரி நானும் கூட வரேன்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் போவாங்க. ஆனா என்னன்னா ஸ்கூல்ல இருந்து எகிரி குதிக்கிறப்ப ரெண்டு பேரும் மாட்டிக்குவாங்க. அப்புறம் என்ன அந்த ஸ்டாஃப் திரும்பி ரெண்டு பேரும் உட்காந்து ரூம்ல அப்பாலஜி லெட்டர் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு. நம்ம ஹீரோயின் சரி அப்பாலஜி லெட்டர் தானே அப்படின்னு சொல்லி கடுப்பா உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பாவம் அப்பாலஜி லெட்டர் எப்படி எழுதணுங்கிறதே மறந்து போயிருக்கும், ஏன்னா அவர் பாஸ்ட்ல இருந்து வந்திருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின் என்னடா உனக்கு இது கூட மறந்து போச்சு அப்படின்ட்டு அடுத்து க்ளோஸா உட்காந்து நம்ம ஹீரோக்கு எழுதி கட்டுவாங்களா. அப்படி நம்ம ஹீரோ ரொமான்டிக்கா ஒரு லுக் தான் விடுவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது கனவுன்னு நினைச்சு அவர் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து அப்படியே நைட் ஆயிரும். இப்போ அந்த நைட் ஸ்டடி ஹால்ல தான் கட்டுவாங்க. இவங்க கிளாஸ் மெம்பர்ஸ்லாம் உட்காந்து கவலையா படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாசா என்டர் ஆவாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே வந்து ஏ மச்சான் இதை எப்படி அந்த ஆள் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்பதான் இவங்க ரெண்டும் லைட்டா ஒன்னு யோசித்து பார்ப்பாங்க. என்னன்னா இவங்க ரெண்டும் அப்பாலஜி லெட்டர் ஒன்று எழுதிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து அந்த ஸ்டாஃபோட ரூம்ல தான் உட்காந்து எழுதிருப்பாங்க. சோ அந்த ஸ்டாஃப் அங்கிட்டு போனோன்னே அவரோட கபோர்டு எப்படியா ஓபன் பண்ணிடான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு யூஸ் இருக்காது, என்ன நம்பர் கோடா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வாங்கு வருவான். ஆக்சுவலி நம்ம வாங்கு தான் இந்த கிளாஸோட லீடர் போல, நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் கிளாஸ் லீடர். அந்த இடத்துக்கு வந்த வாங்கு வந்து கவலைப்படாதீங்க, உங்களை நான் மாட்டில விட மாட்டேன், பாஸ் கோட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை கொடுத்துட்டு அங்க இருந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி கிளம்பிடுவான். அதுக்கு அடுத்து தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்ப கிளாஸ் கிட்ட வந்திருப்பாங்க. அப்புறம் என்ன எல்லாரும் ஜாலியா போய் அந்த ஃபேர்வெல் பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணி நல்ல மியூசிக்கலா வாசிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோ தான் பாட்டு பாடுவாரா மெயினா. அவர் பாஸ்ட்ல இருந்து தானே வந்திருக்காரு, ஏற்கனவே நம்ம ஹீரோயினை வேற அவர் இழந்துட்டாரு. அந்த சோகத்தோட சேர்ந்து ஒரு மாதிரி லவ்வா ஒரு பாட்டு பாடுவாரு. இதை கேட்டு அங்க இருந்து எல்லாரும் நல்லா வைப் ஆகிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த ஸ்டாஃப் வந்துருவான். ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டான். சரி என்ஜாய் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி விட்டுருவான். சொல்லவே தேவையில்ல, இது ஃபேர்வெல் பார்ட்டி, எல்லா விதமான எமோஷன்ஸ் இருக்கும். அழுக, சந்தோஷம், பிரிவு, இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸையும் ஒன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த பாட்டும் முடிஞ்சிருமா. அப்புறம் என்ன அந்த ஸ்டாஃப் கூட சேர்ந்து எல்லாரும் நல்லா வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீ யாருக்காக எழுதுன அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ அப்படி மெதுவா பக்கத்துல வந்து இந்த பாட்டை நான் உனக்காக தான் எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும், ஆனா சந்தோஷமா இருக்கும். சரி இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கேமரால ஒரு போட்டோ எடுப்பாங்க எல்லாரும். இந்த போட்டோ எடுத்து முடிச்சோன்னே நம்ம ஹீரோ இப்ப பிரசன்ட்க்கு வந்துருவாரு. அவர் முழிச்சு பாப்பாரா, அவருக்கு நடந்ததெல்லாம் கனவு மாதிரியே தான் இருக்கும், ஆனாலும் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் இருப்பாரு. அது எப்படி ரியாலிட்டி மாதிரியே இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப அவர் கையில இந்த கேமராவை பார்த்தா இருந்த போட்டோ மாறி போய் இப்ப இவங்க எல்லாரும் கடைசியா ஒன்னா அந்த பாட்டு முடிஞ்ச ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோ இருக்கும். நம்ம ஹீரோக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். அப்ப நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்பாங்க, டேய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஹை ஸ்கூல்ல ஃபேர்வெல் டே அப்ப நம்ம எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஏன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கவே மாட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்டாஃப் கூட சண்டை போட்டுருப்பாரு, மொத்தமா அது கேன்சல் ஆயிருக்கும். ஆனா இந்த வட்டம் அவர் போனப்ப ஆமா சார் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட், நான் முட்டாள்தனமா தான் நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த ஸ்டாஃபோட மனசு லைட்டா கடைச்சு வேற சேஞ்சஸ் அவர் பண்ணிருப்பாரு. சோ இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த கேள்வி கேட்டனையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்த்துட்டு ஆமாண்டா மச்சான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்ல, நம்ம மூணு தானே பாட்டு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி மிங்குன்னு ஒரு பையனும் சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிருவாரு, ஓகே அவ பாஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அடுத்து உடனே நம்ம ஹீரோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போயிருவாரா. வீட்டுக்கு போய் யோசிச்சு பாப்பாரு. சோ அப்பனா நம்ம இந்த கேமரா மூலியமா டைம் டிராவல் பண்ணிருக்கோமா, ஆனா இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரு. சரின்னு சொல்லி இந்த பட்டன் நம்ம கொஞ்சம் அமைக்கி பார்த்தா கடைசியா இப்போ ஒரு போட்டோ வச்சிருந்திருப்பாரு. அந்த போட்டோ என்னைக்கு எடுத்தாங்களோ அந்த டேட்டுக்கு போயிருவாரு. இப்போ இவர் டைம் டிராவல் பண்ணிட்டு வந்த டேட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கோம்னா ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச் இவங்க கிளாஸுக்கும் பக்கத்து கிளாஸுக்கும். சோ இப்போ நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிருவாரு, ஓகே நான் 100% டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்னு இங்க அவர் யோசிச்சுட்டு இருப்பாரா. அப்போ அந்த ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒருத்த வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு ஏதோ சொல்லுவோம். அதை வந்து நம்ம ஹீரோயின் கேட்டுருவாங்க. பிளஸ் அவங்க மூஞ்சு மாறுமா, இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிருவாரு. சோ அவருக்கு தான் முந்தி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியும்ல. இப்போ யோசிச்சு பாப்பாரு, ஆக்சுவலி பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும்னா இதே மாதிரி இவங்க மேட்ச் விளையாண்டுகிட்டு இருக்கப்ப வந்து அந்த
ஆப்போசிட் டீம்ல இருந்த ஒரு ஆள் வந்து நம்ம வாங்க தள்ளி விட்டு அடிப்படை வச்சிருப்பான். சோ இதை வந்து அவங்க ஒரு பிளானா தான் போட்டு பண்ணியிருந்திருப்பாங்க. இதை வந்து நம்ம ஹீரோயின் கேட்டிருந்திருப்பாங்க. இப்போ அவங்களா இது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ஆப்போசிட் டீம்ல இருந்த லீடர் வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீ என்ன துள்ளுற அப்படிங்கிற மாதிரி ஓவரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து எகிருவான். அப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் மிங்குன்னு ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து அந்த லீடர் ஒரே ஒரு எத்து தான் எத்துவான். சோ இது வந்து அப்படி லைட்டா சண்டையா மாறுமா. சோ அந்த மித்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹீரோனை ரவுண்ட் கட்டிடுவாங்க. அப்ப நம்ம வாங் ஓடி வந்து நம்ம ஹீரோனை ப்ரொடெக்ட் பண்ணுவான். சோ இந்த ஒரு இன்சிடென்ட் அடுத்து இருந்து தான் நம்ம ஹீரோயினும் வாங்கும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்திருப்பாங்க. இதை வந்து அப்படியே இப்ப நம்ம ஹீரோ யோசித்து பார்ப்பாரு. ஓகே இந்த இன்சிடென்ட் நம்ம நடக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவாரு. இப்ப திரும்பி அதே மாதிரி மேட்ச் ஆரம்பிக்கும். ஆனா நம்ம ஹீரோ வாங் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவனை எப்படியான அவங்க தள்ளிவிட பிளான் பண்ணுவாங்க, நம்ம தடுத்துறணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஆப்போசிட் டீம்ல இருந்தவங்களும் வந்து நம்ம வாங்க தள்ளிவிட வருவாங்க. பட் அந்த இடத்துல நம்ம ஹீரோ உள்ள புகுந்து அவங்கள தள்ளி விட்டுருவாங்க. இப்ப அவங்க பிரச்சனை பண்ண வருவாங்களா. எப்பயும் போல நம்ம ஹீரோயின் டே நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன், நீங்க எப்படியான்னு வாங்க தள்ளி விடணும் பிளானே போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்துவாங்க. சோ என்ன முந்தி நடந்த மாதிரியே தான் அந்த கிளாஸ்மேட்ஸ்லாம் நம்ம ஹீரோனை ரவுண்ட் போடுவாங்களா. பட் இந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள புகுந்துருவாரு. அவர் அப்படியே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இன்னொரு பக்கம் எப்பயும் போல மிங் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இதுல இன்னொன்னு என்ன சேஞ்ச் ஆகும்னா, இப்ப நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோவையும் அடிக்கிறக்கா ஒருத்தன் வருவான். இதை வந்து வாங்க பார்த்து தடுத்துருவான். சோ அப்ப அவன் லைட்டா கீழே விழுந்து அவன் லைட்டா அடிபட்டுரும். சோ இப்படி ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சோனையும் அங்க இருந்த ஸ்டாஃப் ஓடி வந்து டே நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி இந்த சண்டையை விலக்கி விட்டுருவாரு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் சரி வாங்குக்கு அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லி மெடிசன் கொடுக்கலாம்னு சொல்லி போவாங்க. ஆனா நம்ம ஹீரோவா நடுவுல புகுந்து நான் பாத்துக்கிறேன், அந்த மெடிசன்ஸ் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிக்குவாரு. அப்புறம் என்ன அந்த மெடிசன்ஸ் அவரே அவர் கையால அவனுக்கு அப்ளை பண்ணி விடுவாரு. அப்ப நம்ம வாங்க நீ எனக்காக தான் டிஃபெண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன், சோ தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் எதிரிலாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் சைட் அடிக்கிற பொண்ணு தான் ஒரே ஆளா இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் என்னதான் இருந்தாலும் நானும் தேங்க்ஸ் தான், ஏன்னா எங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்த போய் தான் இப்படி அடிபட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க தேங்க்ஸ் சொல்லுவாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும். அடுத்து என்ன இப்படி சண்டை போட்டா சும்மாவா விடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூல்ல இருந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்களா. சோ அந்த கிளாஸுக்கும் சரி நம்ம ஹீரோட கிளாஸுக்கும் சரி நல்ல பனிஷ்மெண்ட் போகும். எல்லாரும் நல்ல கிரவுண்ட சுத்தி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்போ நம்ம ஹீரோட கிளாஸ் ஸ்டாஃப் மட்டும் நம்ம ஹீரோயினையும் வாங்கியும் கூப்பிட்டு பர்சனலா திட்டிக்கிட்டு இருப்பாரு. என்னடா இவங்க ரெண்டு தானே கிளாஸ் லீடர்ஸ், இவங்களுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோசேஜ் விழுகும். அப்ப நம்ம ஹீரோ பாப்பாரு, என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் கூட இருக்கான் அப்படின்ட்டு. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நம்ம லியாங் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பாத்தியா எப்ப பார்த்தாலும் ஒன்னதான் செட் தோசை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்க, எந்த வேலையா இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு தான் ஒண்ணா இருக்காங்க, திட்டு வாங்குறதுனா கூட இவங்க ரெண்டு தான் ஒண்ணா திட்டு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. சோ இதை வச்சு நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டுருவாரு. அப்ப சாம நம்ம கிளாஸ் லீடர் ஆயிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவர் நேரத்துக்கு அன்னைக்கு தான் திரும்பி ரீ எலெக்ஷன் வேற வச்சிருந்திருப்பாங்க கிளாஸுக்கு. எப்பயுமே நம்ம வாங்கும் ஹீரோயின் மட்டும் தான் அந்த பொசிஷனுக்காக நிப்பாங்க. இந்த வட்டம் நம்ம ஹீரோவும் சேர்த்து வந்து நின்றுவாரு. எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க, என்னது நீ நிக்கிறியா கிளாஸ் லீடர் போஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி, உனக்கு ஓட்டெல்லாம் விழுகுமாடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் வேற கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோ ஒரு வேலையை பார்த்து வச்சிருப்பாரு. என்னன்னா இவங்க கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு டே எனக்கு ஃபியூச்சர் நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ண தெரியும், நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் கரெக்டா செஞ்சு கொடுப்பேன், ஏன் சில நேரம் நான் கொஸ்டின்ஸ் கூட ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல வேண்டாம் எக்ஸாமுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடுவாரு. ஏன்னா இவர் தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காரு. இவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. இப்ப பாரு நம்ம கண்ட்ரில மேட்ச் நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த மேட்ச்ல நான் சொல்ற டீம் தான் ஜெயிக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. கரெக்டா அந்த டீம் தான் ஜெயிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பிளஸ் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லுவாரு. இப்ப பாத்தியா அந்த மேம் இங்க நடந்து போறாங்கல்ல நல்லா தான் இருப்பாங்க, ஆனா கொஞ்ச நேரத்திலே கால்ல பெரிய கட்டோட வருவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி தான் நடந்திருக்கும். இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. டே நீ சொன்னது கரெக்ட் தான்டா, அப்போ உனக்கு உண்மையிலே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண தெரியும், நீ தாண்டா அடுத்த கிளாஸ் லீடர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒத்துக்குவாங்க. ஆனாலும் இந்த ஓட்டிங்ல லைட்டா ஒன்று ட்விஸ்ட் ஆயிரும். எப்பயும் போல நம்ம வாங்குக்கு தான் நிறைய ஓட்டு இருக்கும். சோ அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் தான் கிளாஸ் லீடர். ஆனா இப்ப கிளாஸ் அசிஸ்டன்ட் லீடர் யாராக போறா அப்படிங்கறத இங்க பேச்சா இருக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஈக்குவல் ஓட்ல இருப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு ஓட்டு தான் வர வேண்டியது இருக்குமா. அது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோடது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓட்டை நான் ஜெங்குக்கே போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோக்கு போட்டுருவாங்க. சோ இப்போ நம்ம வாங்கு கிளாஸ் லீடர், நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிளாஸ் லீடர். இவனோட பிளான் வந்து நம்ம வாங்கு நம்ம ஹீரோயின் ஒன்னா இருக்க கூடாதுங்கிறதா. சோ அதனால இப்ப ஓகே நம்மளும் ஹீரோயின் இல்லனா என்ன, இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சாச்சுல அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தோட இப்ப நம்ம ஹீரோ இருப்பாரு. சோ இப்போ நம்ம வாங்கும் நம்ம ஹீரோவும் கிளாஸ் லீடர்ஸ் ஆயிட்டாங்களா. இந்த மொமெண்ட்டை வந்து நம்ம லியாங் வந்து நம்ம ஹீரோயினோட கேமரால கேப்சர் பண்ணுவாங்க. இப்ப அப்படி ஒரு ஃபிளாஷ். அடுத்து என்ன ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம ஹீரோ பிரசன்ட்க்கே வந்துருவாரு. இருந்த போட்டோ போய் இப்ப இவங்க கடைசியா எடுத்த போட்டோ அதுல வந்துரும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ ஒரு கால்குலேஷன் ஒன்னு போடுவாரு. சோ நம்ம பாஸ்ட்க்கு என்னைக்கு கரெக்டா டிராவல் பண்றோம்னா அந்த போட்டோ எடுத்த டேட் தான். அது மட்டும் இல்லாம அந்த போட்டோ எடுத்த 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம போறோம். சோ அங்க நடக்கிற சேஞ்சஸ்னால நம்ம ஃபியூச்சர் இங்க மாறுது அப்படிங்கறது இப்ப அவர் ஃபுல்லா கால்குலேட் பண்ணி வச்சிருவாரு. சரி அப்பனா பேசாம நம்ம லியாங்கோட கல்யாணத்து அன்னைக்கு எடுத்த போட்டோவை எடுத்து நம்ம பட்டனை பிரஸ் பண்ணி பார்ப்போம், நம்ம கரெக்டா அன்னைக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி அவரும் ட்ரை பண்ணுவாரு. பார்த்தா ஒர்க் ஆகாது. அப்புறம் தான் நம்ம ஹீரோ யோசித்து பார்ப்பாரு, ஒருவேளை அந்த கேமரால என்ன ஆர்டர்ல போட்டோ இருக்கோ அதுபடி தான் நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியுமோ அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம லியாங் கரெக்டா நம்ம ஹீரோக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று பண்ணிருப்பாங்க, நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா நம்ம ஹீரோனோட டைரி ஒன்று அவங்க கிட்ட இருந்திருக்கும் போல. அதை வந்து இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அவங்க கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா ஒவ்வொரு பேஜா படிப்பாரு. அதுல அவங்க என்ன எழுதிருப்பாங்கன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு ட்ரிப் ஒன்று போயிருப்பாங்க. அந்த ட்ரிப்ல வந்து தான் தன்னோட லவ்வை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எழுதி வச்சிருந்திருப்பாங்க அந்த டைரியில. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அன்னைக்கு நடந்ததான் யோசித்து பார்ப்பாரு. நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இப்படி தன்னோட லவ்வை எப்படி கன்ஃபஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க யாருக்கு இப்ப ப்ரப்போஸ் பண்ண போறாங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான். ஜெங் ஐ லவ் யூ, இல்ல அப்படி சொல்லக்கூடாது, ஜெங் ஐ லைக் யூ. ஐயோ எப்படி சொல்றது, ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாரு. ஏன் எது சாப்பிடுறீ அப்படிங்கிற மாதிரி
கேட்பாரா? நம்ம ஹீரோயின் எதுவுமே கேட்காத மாதிரியே தான் உட்காந்துருப்பாங்க ஹெட்செட் மாட்டிக்கிட்டு. ஓ, இவ ஹெட்செட் மாட்டிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்ல க்ளோஸா பக்கத்துல வந்து, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், இதை யார்கிட்டயும் சொல்லிடாத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க அவர் கன்ஃபஸ் பண்ணிடுவாரு. இது கேட்டாலும் நம்ம ஹீரோயின் வந்து அப்படி கேட்காத மாதிரியே தான் உட்காந்துருப்பாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ எப்போ வந்த? சாரி, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி பிட்ட போட்டு விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ இல்ல ஒன்னும் இல்ல, சும்மா உனக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்கறக்காக தான் வந்தேன், சரி வா போலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் எதுவும் சொல்லாம கூட்டு போயிருவாரு. அடுத்த அன்னைக்கு நைட் எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்களா? அப்ப நம்ம ஹீரோயினும் வாங்கும் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கடுப்பாய் போன நம்ம ஹீரோ வாங்குக்காக ஒரு சாண்ட்விச் ஒன்று ரெடி பண்ணுவான். அதில் நிறைய ஸ்பைசியான பவுடர்லாம் போடுவானா. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த மிங்கும் வேமா நம்ம ஹீரோ கிட்ட சில்லி சாஸ்லாம் எடுத்து கொடுத்து இது இன்னும் போடுற அப்படிங்கிற மாதிரி கொடுப்பான். நம்ம ஹீரோ ஃபுல்லா ரெடி பண்ணி அவன்கிட்ட கொடுத்துருவான். வாங்கும் சரி இவன் தான் பாசத்துல கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டுருவான். பார்த்தா செம்ம காரமா இருக்கும். அப்புறம் என்ன, காரம் தாங்க முடியாம அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிடுவான் நம்ம வாங்கு. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோ ஓடி போய் நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்குவாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சும்மா அப்படி சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போவாங்க. நம்ம ஹீரோ அடுத்து எந்திரிக்கலாம்னு நினைக்கிறப்ப நம்ம வாங்க எந்திரிச்சு போயிருவான். நம்ம ஹீரோக்கு லைட்டா கடுப்பா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் எந்திரிப்பாரு. அப்ப நம்ம லியாங் என்ன சொல்லுவாங்கன்னா, டே வெயிட் பண்ணு, இது கன்ஃபெஷனுக்கான டைம் அப்படின்றாங்க. என்னன்னா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து வாங்குக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம திரு முடிச்சுக்கிட்டு இருப்பாரா? அப்ப பக்கத்துல உட்காந்துருந்த மிங்கு, டே மச்சான் கிளம்பு, இப்ப விட்டுட்டேனா அப்புறம் ஃபியூச்சர்ல கவலைப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு போயிருவான். நம்ம ஹீரோயின் அப்படி பீச் கிட்ட ஓரமா உட்காந்துருப்பாங்க, சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு நம்ம வாங்க வந்து உட்காருவானா. வந்து நார்மலா தான் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அவன் ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவான், உனக்கு ஜெங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அப்படி லைட்டா சிரிச்சிட்டு ஆமாங்கிற மாதிரி ஒத்துக்குவாங்களா? கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். சரி இவங்க ரெண்டுக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வாங்க அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவானா. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஒன்று சொல்லுவான், நான் ரீ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இன்னொரு எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன், நான் அப்ராட் போக விரும்பல, இங்கேயே உங்க யூனிவர்சிட்டி பக்கத்திலேயே நானும் ஏதாவது ஒரு காலேஜ் தேடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரா. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் சரி அவன் அப்ராட் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா, ஏன்னா முட்டாளா ஏன்டா அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ நீ ரீ எக்ஸாம் அப்ளை பண்ணேன்னா உனக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகும், அது மட்டும் இல்லாம உனக்கு எங்க யூனிவர்சிட்டியில எப்படியும் கிடைக்காது, அதை சுத்தி இருக்க யூனிவர்சிட்டியில கொஞ்சம் வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இருந்தாலும் நம்ம ஹீரோ நான் உன்ன பார்க்கலாம்ல அடிக்கடி, அதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு, நீ எடுத்துக்க டெசிஷன் ரொம்ப முட்டாளான டெசிஷன்ரா, யாரும் இப்பெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ கோவம் வந்துரும். எனக்கு புரியுது நீ ஏன் இப்படி சொல்றேன்ட்டு, ஏன்னா நான் உன் வாழ்க்கையில இருக்க கூடாது அதுக்காக தான் இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் வந்து வாங்குக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்க சண்டை போடுறத பார்த்து வாங்கு அந்த இடத்துக்கு வந்துருவானா. டே மச்சான் நீ தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆமாண்டா உனக்கு என்ன, நான் இங்க இல்லைன்னா உனக்கு தானே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனையும் பிடிச்ச அவர் திட்டுவாரு. அப்புறம் என்ன, அங்க இருந்து நம்ம ஹீரோ கோவமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களை சுத்தி நான் இனிமேல் இருக்கவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிருவாரு. அடுத்து என்ன, கொஞ்ச நேரம் கழிச்சு மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்கடா ஒரு போட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் மூஞ்சியே நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி சோகமா இருந்து அந்த போட்டோ எடுத்துக்குவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க மைண்டுக்குள்ளே யோசித்துக்குவாங்க, இந்த ட்ரிப்பை நான் என்னோட கன்ஃபெஷன் ட்ரிப்பா மாத்தணும்னு சொல்லி நினைச்சேன், ஆனா அது இப்படி போய் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கவலையா இருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே அவங்க அந்த டைரியில தானே எழுதியிருப்பாங்க. இப்போ இதை ஃபுல்லா படிச்சு பார்த்து கிடத்தா நம்ம ஹீரோக்கு ஒன்று புரியும். ஓ அப்ப அன்னைக்கு நான் சொன்னது அவளுக்கு கேட்டிருந்திருக்கு, அதே மாதிரி அவ ஏன் கிட்ட தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருக்கா, நான் தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணுவாரு. சரி நம்ம கிட்ட தான் கேமரா இருக்கே, அதை வச்சு நம்ம பாஸ்ட்டை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை அந்த கேமரால நம்ம ஹீரோ தேடுவாரு. ஆனா அந்த கேமரால அந்த போட்டோவே இருக்காது. ஆனா இந்த கேமரா வச்சு தான் அன்னைக்கு போட்டோ எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப யோசிப்பா, எங்க போச்சு அந்த போட்டோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்மளுக்கு ஒரு சீன் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுல, அந்த டேட்டா தான் இப்ப காட்டுவாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கப்ப யாரோ நம்ம ஹீரோயினோட கேமராவை எடுத்து அந்த ட்ரிப்புக்கு போன போட்டோவை மட்டும் டெலீட் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப வேற யாருக்கோ இந்த டைம் டிராவல் பத்தி தெரிஞ்சிருக்கு, அவங்க தான் டெலீட் பண்றாங்க. ஆனா அது டெலீட் பண்ணது யாரு, இதனால அவனுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஐடியா நம்மளுக்கு ஒண்ணு கூட சுத்தமா இருக்காது. அது யாரா இருக்கும்னு யோசிங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் நாளைக்கு வீடியோல சொல்றேன். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை.